அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கூட வெற்றி கிடைக்கணும், நன்மைகள் நடக்கணும், ஆசீர்வாதங்கள் வேணும்னா நாமும் நம்முடைய வீட்டில் ஒரு ஜெபம், என்ன ஜெபம்? கெத்செமனே ஜெபம் நமக்கு தேவையாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கெத்செமனே என்பது ஒரு வெற்றி இடம். ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தின் இடம், ஜெயத்தை கொடுக்கும் இடமாய் தேவன் கெத்செமனே ஒரு நாட்களிலே மாற்றினார். இயேசு கிறிஸ்து ஜெபித்த வேளையிலே கெத்செமனேயில் ஜெபிக்கும் பொழுது என்ன நடந்ததுன்னா, முதலாவது வானம் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டது. நாமும் கூட ஜெபிச்சோன்னா நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வானத்தை திறப்பார். வானத்தை திறந்தால் ஆசீர்வாதம் உண்டு. யாக்கோபு 1:17 நன்மையான பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ வானம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. வானம் அடைக்கப்பட்டால் பஞ்சம் வரும், வானம் அடைக்கப்பட்டால் சாவு வரும், வானம் அடைக்கப்பட்டால் கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், பாடுகள் வரும், நோய்கள் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தை அடைக்கிறது இல்லை, ஆண்டவர் வானத்தை திறந்தார். ஹல்லேலூயா.